கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். கால்கட்டாவின் ஆர்ஜேகர் மருத்துவக் கல்லூரி, இங்க நடந்த கொடூர சம்பவத்தை பற்றி நீங்க நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். 31 வயதான டாக்டர், அவருடன் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். எந்த அளவில் இந்த பெண்ணுடன் தவறாக நடந்தது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை கொடூரமான முறையில் கொலை செய்தார்கள். கொலைகாரர்களை எப்படி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் காப்பாற்றி வருகிறது, எப்படி இந்த வழக்கு சிபிஐ கையில் போனது, எப்படி சுப்ரீம் கோர்ட் உட்பட சூமூட்டோ எடுத்து வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் மம்தா பானர்ஜியை திட்டி எதற்காக இது போன்ற சம்பவத்தில் நீங்க சீரியஸாக நடந்து கொள்ளவில்லை என்கிற அந்த கேள்வியும் கேட்டார்கள். ஆனால் இதுவரை எந்த விதமான நீதி நியாயம் கிடைக்கவில்லை. எத்தனையோ போராட்டங்களை நீங்க பார்த்தீர்கள், எத்தனையோ ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்கள் இது போன்ற போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். டாக்டர்ஸ்கள் கால்கட்டாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கள் போராட்டத்தில் இறங்கியதற்கு பின்பு கூட ஏன் இதுவரை எந்த விதமான அப்டேட்டும் எந்த விதமான நீதியும் கிடைக்கவில்லை? பிஜேபி இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் பொலிட்டிசைஸ் செய்யவும் தொடங்கிவிட்டார்கள். மம்தா பானர்ஜி உடனுக்கு உடன் ராஜினாமா கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதே பிஜேபி ஹாத்ரஸ், உன்னாவ் இது போன்ற சம்பவங்களை பற்றி, ஆசிஃபா வழக்குகளை போன்ற இது போன்ற சம்பவங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்து வருகிறார்கள். இதே பிஜேபி குஜராத்தில் இருக்கக்கூடிய 11 மிருகங்களை வெளிக்கொண்டு வந்தார்கள். அன்னைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டருக்கு எந்த விதமான ரெசிக்னேஷனும் கேட்கவில்லை. நிச்சயமாக இன்னைக்கு எந்த விஷயத்தை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறதோ அதை நான் பாராட்டுகிறேன். ஒரு மாநிலத்தில் ஒரு பெண்ணுடன் நடந்த அந்த கொடூர சம்பவத்திற்கு பின்பு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது அவர்களுடைய அக்கௌண்டபிலிட்டியை கேட்கக்கூடிய வேலையை ஒவ்வொரு எதிர்கட்சியும் செய்ய வேண்டும். நிச்சயமாக பிஜேபி அதை செய்து வருகிறது. ஆனால் அதே பிஜேபி தன் மாநிலங்களில், தான் நடத்தி வரக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற தவறுகள் நடந்தால் அமைதியை மட்டும்தான் காத்து வருகிறது. எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த விவகாரம் வெடித்திருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி பிஜேபி மற்றும் பல்வேறு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்கள் ஒரு பந்தை கூப்பிட்டிருந்தார்கள். இந்த பந்த் அமைதியான முறையில் நடப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் ஏற்கனவே உள்துறையிலிருந்து வரக்கூடிய பல்வேறு இன்ஃபர்மேஷன்களை வைத்து கால்கட்டாவில் இருக்கக்கூடிய போலீஸ், அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எச்சரிக்கையாக இருந்தார்கள். எப்படி சிங்கு பார்டர், டிகிரி பார்டரில் விவசாய போராட்டத்தின் போது அந்த பேரிகேட்ஸ்களை போட்டார்களோ அதே போன்ற காட்சிகள், அதை விட கொடூரமான காட்சிகள், ஸ்டூடெண்ட் எங்கேயுமே இந்த கலவரத்தை தூண்டக்கூடாது, இந்த போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்துடன் ஸ்டூடெண்ட்கள் மீது வாட்டர் கேனன், ஆயில் ரிஃபேஜ், ரப்பர் புல்லெட்ஸ், டியர் கேஸ் இது எல்லாம் வைத்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் போராட்டக்காரர்களை அடக்கக்கூடிய வேலையை நீங்க பார்த்து அந்த காட்சிகளை நீங்க தொடர்ந்து என்னுடைய ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இந்த அமைதி போராட்டம் வயலன்ஸ் கிளாஷ் ஆக மாறியது, இதை நீங்க பார்க்க வேண்டும். 28ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு எந்த விதமான போராட்டம் அங்க நடக்க போகிறது அதையும் நீங்க பார்த்தீர்கள், அதையும் நீங்க பார்த்து வருகிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்க்கும்போது ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் ரேப் அண்ட் மர்டர் கேஸை பற்றின ஒரு மிக பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துடைய கோஷமே நபன்னா சலோ, நபன்னா சலோ என்கிற இந்த விஷயம். நபன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரியேட் பில்டிங், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ், இன்னும் சொல்ல போனால் மம்தா பானர்ஜியுடைய ஆபீஸே இதே நபன்னா பில்டிங் தான் இருக்கிறது. நபன்னா என்றால் 2 வார்த்தைகளை கொண்ட நப் அனோ, அதாவது புதிய அரிசி. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை போட்டுதான் அங்கேயும் அரிசிக்கான, பேடிக்கான ஒரு ஹார்வெஸ்ட், அந்த கல்டிவேஷனுக்கான மதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதுவும் ஒரு விவசாயத்தை நாடி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம். அப்போ அந்த செக்ரட்டரியுடைய பேரே இவர்கள் நபன்னா என்று வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் எந்த அளவில் நபன்னா சலோ என்கிற போராட்டம் ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக மாறியது. கால்கட்டா அரசாங்கம் எந்த
எந்த பில்டிங்ல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி இந்த போராட்டம் அழைக்கப்பட்டது. இந்த இடத்தில் தான் ஸ்டேட் சச்சிவாலய், அதாவது செக்ரட்டரியேட் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். இதற்கு முன்பு சீஃப் மினிஸ்டருடைய ஆஃபீஸ் ரைட்டர்ஸ் பில்டிங்ல இருந்தது. 2013ஆம் ஆண்டு மம்தா பானர்ஜி இதை நபர்னா பில்டிங்கில் ஷிஃப்ட் செய்திருந்தார். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 2021ஆம் ஆண்டும் இதே போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் நபர்னா சலோ என்கிற பெயரிலேயே நடந்தது. இந்த முறை ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது SFAI மற்றும் SYFAI, இந்த இரண்டு அமைப்புகளுமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அரசுக்கு எதிராக நடத்தினார்கள். த ஃபெயிலியர் ஆஃப் கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கவில்லை மற்ற இஷ்யூக்களை வைத்து. அன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா இதே போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. இன்னைக்கு, அதாவது நேற்று 27ஆம் தேதி ஒரு போராட்டம், இன்னைக்கும் அங்க அதே போன்ற சிச்சுவேஷன் தான் இருக்கிறது. கால்கட்டா எப்படி இந்த நபர்னா பில்டிங்கை சுற்றி வளைக்க வேண்டும், முற்றுகையிட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துடன் இந்த போராட்டக்காரர்கள் கிளம்பினார்களோ, அவர்களை முடக்குவதற்காக எந்த அளவில் கால்கட்டா போலீஸ் அராஜக முறையில் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது தாக்குதலை நடத்தியது. இது ஒரு செக்ஷன். ஆனால் பிஜேபி போன்ற கட்சிகள் எப்படி இதே ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டை, இதே ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ் செய்யப்பட்ட இந்த ப்ரொடெஸ்டை எப்படி தனக்கு சாதகமாக ஒரு கலவரமாக அங்கு மாற்றி தன்னுடைய அரசியலை நேர் செய்வதற்கான வேலையை பார்த்து வருகிறார்கள். இதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வாட் வாஸ் த ஸ்பெஷல் அபவுட் திஸ் டைம் ஆஃப் ப்ரொடெஸ்ட்? இந்த ப்ரொடெஸ்டின் போது எந்த விதத்தை, எந்த முக்கியமான புள்ளிகளை நீங்க பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று நீங்க பாருங்கள். செக்யூரிட்டி எந்த அளவில் டைட்டாக இருந்தது நீங்க பார்த்தீர்கள்னா, ஹாவ்ரா பிரிட்ஜ்ல இருந்து நபர்னா போகக்கூடிய அனைத்து ரூட்ஸ்களையுமே முடக்கி விட்டார்கள். கிட்டத்தட்ட 6000 போலீசார்களை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் போட்டிருந்தது. 7க்கும் மேற்பட்ட ரூட்ஸ்களை, அதாவது நபர்னா செல்லக்கூடிய ரூட்ஸ்களை பிளாக் செய்திருந்தார்கள். பேரிகேடிங்கள் போடப்பட்டிருந்தது 19க்கும் மேற்பட்ட இடங்களில். 27ஆம் தேதி நடந்த ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்டுக்கு பின்பு அதை கவனிப்பதற்காக, சர்வலான்ஸ் செய்வதற்காக ட்ரோன்ஸ்களையும் பயன்படுத்தினார்கள். இந்த அனைத்திற்கும் மேல நபர்னாக்கு அருகே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் 163 செக்ஷன் 163 ஆஸ் பர் இந்தியன் பீனல் கோட், 144 செக்ஷன் 144 சிஆர்பிசி இருந்ததோ அதை அப்படியே மாற்றி இப்ப புதிய சட்ட பிரகாரம் அதே மாதிரி 163ஆக மாறி இருக்கிறது, அங்க போடப்பட்டது. அதாவது நபர்னா பில்டிங்க்கு அருகே 5 நபர்களுக்கு மேல யாருமே கூடக்கூடாது, யாருமே ஒரு இடத்தில் நின்று பேசக்கூடாது. அந்த அளவில் அங்க செக்யூரிட்டி டைட் செய்யப்பட்டது. இதற்கு மேல் நான் உங்களுக்கு ஒரு சில காட்சிகளை காட்டப் போகிறேன். கவனமாக பாருங்கள் எந்த அளவில் அங்க பேரிகேடிங் போடப்பட்டது என்று. போலீஸ் தொடர்ந்து மைக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் நீங்க கேட்டீர்கள்னா, அமைதியாக நீங்க போராடினீர்கள்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அமைதி போராட்டமாக இருந்திருந்தால் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, நீங்க எங்க உட்கார்ந்துருக்கிறீர்களோ அதே இடத்தில் அமர்ந்து நீங்க போராடுங்கள். ஹோக்லி பிரிட்ஜ், அதாவது நபர்னா பில்டிங்ல இருந்து ஹோக்லி பிரிட்ஜுக்கான அந்த டிஸ்டன்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 2ல இருந்து 25 கிலோமீட்டர் வரை இருக்கும். அந்த ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸையே மிகப்பெரிய அளவில் பேரிகேடிங்கை போட்டு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களை வராதபடி தடுத்து நிறுத்தியது. செக்ஷன் 163 இந்தியன் ஜுடிஷியல் கோட் படி நீங்க பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய எந்த விதமான ப்ரொடெஸ்டும் நடத்தக்கூடாது என்கிற இன்னொரு ஆர்டரும் கொடுக்கப்பட்டது, உத்தரவும் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்தில் 3 லேயர் பேரிகேடிங் போடப்பட்டது. அதில் பேம்பு இருந்தது, அங்க இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வைத்திருந்தார்கள். ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சராக அங்க போட்டிருந்தால் கூட மொபைல் ஆயிலை அதில் ஊற்றி, அதாவது யாராவது ஏறி அங்கிருந்து தாவ பார்த்தால் கூட அவர்கள் சரியும்படி அந்த விஷயம் இருந்தது. கொஞ்ச நேரத்துல நீங்க பார்த்தீர்கள்னா அங்க கற்களை எரிந்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்ல இது போன்ற ப்ரொடெஸ்டர்ஸ்கள் அங்க கலவரத்தை தூண்ட ஆரம்பித்தார்கள். இதற்கு பின்பு போலீஸ் ஆக்ஷனில் இறங்கி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை அடக்குவதற்காகவும் கண்ட்ரோல் செய்வதற்காகவும் பல்வேறு தவறான முறைகளையும் கையில் எடுத்திருந்தார்கள். அதாவது ப்ரொடெஸ்ட் ஒரு நபருடைய அதிகாரம், ஆனால் அந்த ப்ரொடெஸ்ட் வயலண்ட் முறையாக இருந்தால் அது அவர்களுடைய அதிகாரம் கிடையாது. நீங்க அமைதி போராட்டத்தில் இறங்கினீர்கள்னா எந்த விதமான தவறும் கல்ல, ஆனால் இந்த இடத்தில் நடந்த போராட்டம் இது அமைதி போராட்டம் கிடையாது.
அப்போ தவறு யார் பக்கம் நீங்க பார்ப்பீர்கள்? போலீசார்கள் மீது பார்ப்பீர்களா இல்ல மாணவர்கள் மீது பார்ப்பீர்கள்? நிச்சயமாக அப்படி அங்க வயலன்ஸ் நடந்திருந்தால், அப்படி அங்க இது போன்ற அத்துமீறல்கள் நடந்திருந்தால் அந்த இடத்தில் அந்த கலவரக்காரர்கள், அந்த புரொட்டஸ்டர்ஸ்கள் மீதுதான் இந்த கேள்வி எழும்பும். போலீஸுடைய வேலை கண்ட்ரோல் செய்வது. ஆனால் போலீஸ் எந்த அளவில் அதை கண்ட்ரோல் செய்கிறது, எப்படி கண்ட்ரோல் செய்கிறது, இதையும் நீங்க பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள், அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், நீங்க பார்த்தீர்கள். இதற்கு பின்பு சுப்ரிதம் சர்க்கார், ஏசிபி ஆஃப் கால்கட்டா, இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த பந்திற்கு நாங்க பர்மிஷனை கொடுக்கவில்லை. இந்த பந்த் மட்டுமல்ல, 28, 29ஆம் தேதி வரை நீங்க பெர்மிஷன் கேட்டிருக்கிறீர்கள், எந்த விதமான பர்மிஷனும் நாங்க கொடுக்கவில்லை. அதற்கும் மேல நீங்க எப்படி இது போன்ற ப்ரொடெஸ்டை நடத்தலாம், ஆர்கனைஸ் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். பிஜேபியும் இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரு பந்தை அளித்திருந்தார்கள். அதையும் நீங்க பார்த்தீர்கள். சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை பற்றி சூமோட்டோ வழக்கு போட்ட பின், எப்படி சிபிஐ இந்த வழக்கு விசாரணை நடத்ததற்கு பின்பு டாக்டர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருக்கு பின்பு மீண்டும் திரும்பி இருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் இதற்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது ஏன் இது போன்ற கலவரம் மீண்டும் ஒரு முறை நடத்தப்பட்டது, இதை நீங்க பார்க்கும்போது யார் இந்த பந்தை அழைத்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஸ்டூடெண்ட் குரூப், பஷ்சிம் பங் சத்ர சமாஜ், இது ஒரு ஸ்டூடெண்ட் குரூப். ரெண்டாவது இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் காலேஜ் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த பந்தை அளித்திருந்தார்கள். இதில் நீங்க முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா, பிரவீர் தாஸ், ஸ்டூடெண்ட் ஆஃப் ரவீந்திர பாரதி யூனிவர்சிட்டி, சிவசங்கர் ஹல்தார், கல்யாணி யூனிவர்சிட்டி சார்ந்த ஸ்டூடெண்ட் லீடர், ஷியான் லாடி, ரவீந்திர ஓபன் யூனிவர்சிட்டியுடைய இந்த லீடர். இதை தாண்டி பல்வேறு இன்ஃபர்மேஷன் எங்களிடம் வந்தது. சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயந்தோ கோஷால், கல்கட்டாவில் இருக்கக்கூடிய இந்தியா டுடேயுடைய ஒரு பத்திரிகையாளர், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள், சிவில் சொசைட்டி இந்த இன்சிடென்ட்க்கு பின்பு மிகவும் சீரியஸாக இருக்கிறார்கள், கோபத்தில் இருக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்திருந்தது. அரசாங்கம் இந்த விஷயத்திற்கான சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற சிச்சுவேஷன் வந்திருக்காது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, மாணவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஒரு பக்கம் இருந்தால் கூட அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நபர்கள், பொலிட்டிஷியன்ஸ்கள் இந்த இடத்தில் தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மக்களை தூண்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு அர்ஜுன் சிங், பிஜேபியின் தலைவர், அந்த களத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய அமைதி போராட்டத்தை கலைக்கக்கூடிய வேலையை பார்த்தார். இது மட்டுமல்ல, சுபேந்து அதிகாரி மற்றும் திலீப் கோஷ், பிஜேபியின் மற்ற 2 தலைவர்கள், இவர்களும் இது போன்ற போராட்ட களங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நிலையை கெடுக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியோட ஸ்டேட்மெண்ட் என்ன? ராம் அண்ட் பாம் 2 பேருமே கலந்து எங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, எங்களுடைய ஸ்டேட்டிற்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குவதற்காக இவர்கள் இந்த செயலை செய்கிறார்கள். ஸ்டூடெண்ட் யூனியன் லைக் ஜதவ்பூர் யூனிவர்சிட்டி, கல்கட்டா யூனிவர்சிட்டி, மற்ற இருக்கக்கூடிய ஜூனியர் டாக்டர்ஸ்கள் மட்டுமல்ல, மெடிக்கல் ஃபெர்டர்னிட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இதில் பெரிதளவில் கலந்து கொள்ளவில்லை. ஒரு பேரலல் பொலிட்டிக்கல் பார்ட்டி புரோகிராமாக இதை மாற்றிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, இந்த இடத்தில் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதையும் நீங்க பார்க்கணும். ட்ரெயினி டாக்டர் வழக்கில் ஒரு நேர்மையான முறையில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். யாரெல்லாம் குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களை உடனுக்குடன் அவர்களுக்கு தூக்கு தண்டனையை வழங்கி கொடுக்க வேண்டும். மம்தா பானர்ஜி உடனுக்குடன் ராஜினாமா கொடுக்கணும் என்று இது அங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய கோரிக்கை, இன்க்ளூடிங் பிஜேபி இந்த அலிகேஷன் எடுத்து வைக்கிறது. ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில பதிலும் நீங்க பார்க்கணும். அவர்கள் ஒரு சில வீடியோக்களை பகிர்ந்து எந்த அளவில் இவர்கள், அதாவது பிஜேபி லீடர்ஸ் இதில் விஷத்தை கலக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது ஒரு மாநகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என்று அந்த ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். இது மட்டுமல்ல, பிஜேபி ஸ்போக் பர்சன் கௌரவ் பாட்டியா மம்தா பானர்ஜி மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். மம்தா பானர்ஜி ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டை முடக்குவதற்கான வேலையை பார்க்கிறார். ஷீ இஸ் அ டிக்டேட்டர் என்று கூறியிருக்கிறார். இன்னொரு தலைவர் பிஜேபியின் சுவேந்து அதிகாரி ஒரு ட்வீட்டை போட்டு, டிஎம்சி மாணவர்களை
கிட்னாப் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. மாணவர்கள் 4 மாணவர்கள் காணவில்லை. The following student activists who were distributing food to volunteers who were arriving at Havra station suddenly went missing. Student மாணவர்கள், அது மாணவ போராட்டத்தின் போது உணவு பொட்டணங்களை வழங்கக்கூடிய இந்த 4 மாணவர்களை நேற்றிலிருந்து காணவில்லை. அவர்களுடைய மொபைல் போன் அனைத்துமே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. சுபோஜித் கோஷ், புல்கேஷ் பண்டித், கௌதம் சோனபதி, பிரீத்தம் சர்க்கார், இந்த 4 பேர். இதற்கு பதில் கொடுக்கும்படி வெஸ்ட் பெங்கால் போலீஸ் உடனுக்குடன் அதற்கான பதிலும் கொடுத்தார்கள். Certain political leader has been trying to create false narrative about 4 students who were apparently been missing since last night. பிஜேபியினர்கள் ஒரு தவறான செய்தியை பரப்பி இந்த மாநிலத்தில் ஒரு வதந்தியை பரப்பக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். 4 மாணவர்கள் காணவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அது தவறு. இந்த 4 மாணவர்களையுமே நாங்க அரெஸ்ட் செய்து வைத்திருக்கிறோம், எங்களிடம் சிறையில் இருக்கிறார்கள், ஒரு பிரிவென்டிவ் அரெஸ்டாக இவர்களை செய்திருக்கிறோம், இவர்கள் எங்கேயுமே மிஸ்ஸிங் ஆகவில்லை, இவர்கள் நலமாக சிறையில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கொடுத்த பதில். இப்போ கடைசி கேள்வி, மம்தா பானர்ஜி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மம்தா பானர்ஜி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கான பல்வேறு வேலைகளையும் பார்க்கிறார். ஆனால் மம்தா பானர்ஜி கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரித்தது, சிபிஐ கையில் இந்த வழக்கு போயிருக்கிறது, சிபிஐ உங்களுடைய சென்ட்ரல் ஏஜென்சி, அப்போ ஏன் சிபிஐ இதுவரை எந்த விதமான ரிப்போர்ட்டையும் கொடுக்கவில்லை? யார் குற்றவாளியோ அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு நீங்க தண்டனை வழங்கலாமா இல்லையா? மக்களிடம் இந்த ரிப்போர்ட்டை நீங்க எடுத்து வைக்கலாமா இல்லையா? எதற்காக இது போன்ற போராட்டங்கள்? எங்கள் கையிலிருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போய்விட்டது, இப்போ சென்ட்ரல் ஏஜென்சி கையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறது. அப்ப ஏன் சென்ட்ரல் ஏஜென்சி இதுவரை எந்த விதமான ரிப்போர்ட்டையும் கொடுக்கவில்லை? கால்கட்டாவில் நடந்த இந்த கலவரத்தை பற்றி இதுவரை வந்த செய்தி இதுதான். அங்கு நடக்கக்கூடிய அப்டேட்ஸ்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து உங்களிடம் இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.